ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அஃபீஷியல் ஓட்டிங்கில் யார் ஃபஸ்ட் இருக்கா யார் கடைசி இருக்கா அப்படின்ற டீட்டெயில் முதற்கொண்டு நமக்கு வருவதற்கு இவ்வளோ நேரம் ஆகிவிட்டது. நான் காலையில் 11 மணிலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ தான் அந்த தகவல் வந்துச்சு. ஸோ அதை உங்ககிட்ட பெருமையாக ஷேர் பண்ணுறதுக்கு நானும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நடந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் பேசிட்டு அதுக்கடுத்து நம்ம அஃபீஷியலுக்கும் அன்அஃபீஷியலுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரியே உள்ளே வந்த ராஜு காலையில் அவர் படத்தை ப்ரமோட் பண்ணிவிட்டு டாஸ்க் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் ஜாலியாக இருந்துட்டு அவர் அவருடைய ஒன்லைனர் சொல்லிட்டு கிளம்பிட்டார். இப்போ அடுத்து நம்ம லாஸ்லியா அண்ட் டீம் உள்ளே வந்திருக்காங்க. அவங்களுடைய படம் பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் கீப்பரோ ஏதோ ஒரு படம், அந்த படத்துக்காக அவங்க ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ஹீரோயினாக அடுத்த கிராஃப் அவங்க போக முடியலனா கூட கன்சிக்யூட்டிவாக படம் அவங்களுக்கு வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் தேனாண்டால் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தயாரித்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஸோ அவங்க உள்ளே வந்துட்டு பிக் பாஸ் ரொம்ப கொஞ்சிறாரு. ஏன்னா லாஸ்ட்லியாக ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்றதுனால பிக் பாஸுக்கு அவர் ஃபோட்டோலாம் கொடுத்து விட்டார். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுலேயும் பயங்கர ஒரு க்யூட்டாக அந்த டைம் ரொம்ப சப்பியாக இருந்தாங்க. பட் இந்த டைம் ரொம்ப ஒடுக்கமாக ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஏன்னா ஹீரோயின் ஆகிறாங்கல்ல, அதனால் அது தப்பு கிடையாது. பட் அவங்க அந்த நினைவுகளை பார்த்தீங்கன்னா அவங்க பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் முகன் தர்ஷன் எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் மறுபடியும் இருந்துச்சு. நம்ம ஃபேட்மேன் பக்கத்தில் இருந்துட்டு இதான் பெஸ்ட்டு சீசன் அப்படின்ட்டார். என்டர்டெயின்மெண்ட்டில் சூப்பர் சீசன்யா, சீசன் 3 அடிச்சிக்க ஒரு சீசன் வராதியா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அடிச்சிட்டாரு. ஸோ அது உண்மை தான். பிக் பாஸ் சீசன் 3 எல்லாமே இருந்துச்சு. ஃபைட் இருந்துச்சு, கேர் இருந்துச்சு, லவ் இருந்துச்சு, ஒரு பாண்டிங் இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் அது ரொம்ப ரியலாக இருந்தது, அற்புதமாக இருந்தது அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ பிக் பாஸ் அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருந்தார் லாஸ்ட்லியா கிட்ட. நம்மளும் பார்த்தீங்கன்னா அப்படியே அழகில் ரசித்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிறத நானும் தெரிவித்துக்கிறேன். ஏன்னா எனக்கும் பிடிக்கும் லாஸ்ட்லியாவை. ஸோ தட் இஸ் வெரி குட். அவங்க படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறாங்க. ரயான் அந்த படத்தில் ஏற்கனவே உள்ளே நடிச்சிருக்காருனால அவரும் உள்ள பிக் பாஸில் இருக்கும்போதே அவர் படம் ப்ரமோட் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். நாங்களாம் ஏற்கனவே ஸ்டார்ரா அப்படின்ற மாதிரி நம்ம கலர் கோழி வேறு லெவலில் குஷியாக இருக்கார் ரயான். ஜஸ்ட் ஃபார் ஃபன். பட் அது சாதாரண விஷயம் கிடையாது. எஃபர்ட் போட்டிருக்காரு அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க எல்லாமே படம்லாம் பார்த்துட்டு அடுத்து அவங்க கிளம்பிடுவாங்க. அவ்வளோதான். அடுத்து அன்ஷிக்கு தான் வெயிட்டிங்கு. ஆனால் ராணுவ மஞ்சரி ஏன் வர்றதுக்கு இவ்வளோ லேட் ஆகிறாங்க அப்படிங்கிறது புரியல. ஸோ மேபி அவங்க நைட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காங்க. பார்ப்போம் அன்ஷிக்கு அப்புறம் அவங்க வராங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். வேறு என்ன லைவ் ஸ்ட்ரீமில் நடந்துச்சுன்னா பவிக்கும் நம்ம முத்துக்கும் சின்ன ஒரு பிரச்சனை. அதாவது பவிக்கும் முத்துக்கும் இல்லை, ஹோட்டல் ஹவுஸ்மேட்ஸுக்கும் பிரச்சனை. அதாவது அவங்களுக்கு வேலைங்கிறது டக்கு டக்குன்னு முடியணுங்கிறது பவியோட எண்ணம். அது மட்டும் இல்லை, அவங்க சொல்கிறது யாருமே அதை இனிஷியேட்டே பண்ண மாட்டாங்க. நான் இவ்வளோ நாள் இருக்கேன் இந்த வீட்டில், ஸோ எல்லாமே நான் சும்மா உட்காந்துருக்கும் போது நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன், இழுத்து போட்டு சேரேன் அப்படின்ற மாதிரி பவியோடைய ஃபீலிங். அது நியாயமானது தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இது பிக் பாஸ் வீடு. ஒவ்வொருத்தரும் ஒரு கோணத்தில் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருப்பான் அப்படிங்கிறத அவங்களும் புரிஞ்சுக்கொள்ளணும். அது தப்பு தான், தப்பு இல்லைன்னு சொல்லணும். எல்லா கண்டஸ்டன்ஸ் பண்ணுறோம். முத்துவும் அதை தப்பை உணர்ந்துட்டு தன்னுடைய அம்மாவாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் இப்படி கோவப்படுவாங்க. அது கோவம் இருக்கும், பெண்களுக்கு இயல்பாக இருக்கும். அது பவிக்கு ரொம்ப இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் போய் சாரி கேட்டதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. அப்புறம் ஆனந்தி கூட அந்த கான்வர்சேஷன் எல்லாமே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அவங்களுக்கு கோவம் வர்றது நியாயம்தான், இயல்பு தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி தான். பட் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் ஆகி பயங்கரமாக வெடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் பவித்ரா. ஸோ அது முடிஞ்சோன்னு என்ன நடக்குது, அவ்வளோதான். இந்த ப்ரொமோஷன்ஸும் முடிஞ்சு போச்சு. சரி, அன்அஃபீஷியல் முத்துக்குமரன், சௌந்தர்யா, விஷால், ஜாக்லின், பவித்ரா மற்றும் ரயான். ஸோ ரயானுக்கு ரொம்ப ஓட்டு கம்மியாக இருக்குது, பவித்ராவுக்கு ஓரளவுக்கு வந்திருக்கு. பட் இருந்தாலும் அஃபீஷியலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். விஷாலுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார், ஜாக்லின் 4ஆம் இடத்துல இருக்காங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரிங்களா? இது அன்அஃபீஷியலுடைய ஸ்டாண்டிங்ஸ். அஃபீஷியலில் முத்துக்குமரன் இஸ் த ஃபஸ்ட். ஸோ முத்து ஃபேன்ஸ் கொளுத்திக்கோங்கடா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் 3ஆம் இடம் தான் அதிர்ச்சி, ஒரு திருப்பம். இது எதிர்பார்க்கல யாருமே. 2வது சௌந்தர்யா எப்பயும் போல் அவங்கள புஷ் பண்ணுறானுங்க. 3வது விஷால் இருக்காப்புல. என்னையா சொல்கிற, அப்போ அன்அஃபீஷியல் கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்றீங்களா? ஆமாங்க, கரெக்டாக மேட்ச் ஆகுது. 3வதுல விஷால், ஜாக்லினும் மாற்றி வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அந்த 3வது தான் ரொம்ப சேஞ்ச் இருக்குது அப்படின்னாரு. ஸோ 4வது 5வது வழக்கம் போல் பவித்ரா, நம்ம ரயான் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ முத்துக்குமரன், சௌந்தர்யா யார் டைட்டில் வின்னர், ரன்னர் அப்படின்றத நோக்கி தான் இந்த பயணம் போகுது. ஆனால் நான் ஒரு விஷயம் கேள்விப்படுறேன், சௌந்தர்யா பணப்பெட்டி எடுத்துட்டாங்களாம். எடுத்துட்டாங்களா? எடுத்தால் உலகம் அழிஞ்சிடாது, இங்கே வேறு சும்மா சொல்கிறேங்க அப்படிங்கிறது தான். சரி, டிஃப்ரென்ஸும் நல்லா இருக்குது, ஹியூஜாக இருக்குது அப்படின்றாங்க. முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் கிளியர் ஷார்ட் வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நல்ல ஓட்டிங்கில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ யாரும் கவலைப்படாதீங்க, ஓட்டை போட்டுகிட்டே இருங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.